இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்த சர்வ வல்ல சகலத்தையும் அறிந்த தேவன் இன்றைக்கு உங்களை சிநேகிதனாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அவர் உங்களோடு நடக்க விரும்புகிறாரு, பேச விரும்புகிறாரு, தம்முடைய ஜீவனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாரு. அதற்காக தான் அவர் உங்களை சிருஷ்டித்தார். அதுதான் முதல் காரணம். அவரோடு ஐக்கியம் கொள்வது தான் பிரதான நோக்கம். இது எளிமையாக ஆபிரகாம் செய்ததை போல திறந்த இருதயத்தோடு அவரை விசுவாசித்து நடப்பதால் மட்டும்தான் முடியும். ஒரு சகோதரனை காட்டிலும் இன்னும் நெருக்கமான ஒரு நண்பனாக தேவன் இருக்கிறாரு. அதற்கு அர்த்தம் அவர் எப்போதும் உண்மை உள்ளவராக உத்தமமாக நடக்கிறாரு. மற்றவங்க சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களை கீழே தள்ளி விடலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை கீழே விழ மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. வேறு யாரும் உங்களை கீழே தள்ளினா கூட விழவிடாமல் அவருடைய கைகளில் ஏந்தி உங்களை தப்புவிக்கிறாரு. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதே இல்லை. அவர் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கிறாரு. அவர் உங்களை நினைத்திருக்கிறாரு. எப்போதும் உங்களை குறிச்சே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுவதால் எப்பேற்பட்ட கனமும் விசேஷமான சிறப்புரிமைகளும் நமக்கு உண்டாயிருக்கிறது. இது இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே எழுதப்படட்டும். இந்த உலகத்தில் நீ தனியாக இருக்கிற, ஒருவரும் உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள போவதில்லை, உனக்கு ஒருத்தரும் உதவி செய்ய போகிறதில்ல அப்படின்னு அடுத்த முறை பிசாசு உங்ககிட்ட வந்து சொல்லும்போது, நான் தேவனுடைய சிநேகிதன் அப்படின்னு அவனுடைய காது கிழியும் அளவுக்கு சத்தமாக சொல்லுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து அப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்பவராக இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நண்பனாக இருக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறீங்க, சிநேகிக்கிறீங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய நட்புறவை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. அப்போ தான் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல நண்பனாக இருக்க முடியும்ப்பா. ஆமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இருதயத்தில் எழுதப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்கு சிநேகிதனாக இருக்கிறாருங்கிறது தான். எல்லாவற்றினும் மேலாக உங்கள் கூட எப்பவும் உங்களை விட்டு விலகாமல் அவர் ஒரு நண்பனாக அவங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு உலகத்தில் சொல்வாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தைரியமாக பெருமையாக எங்களுடைய நண்பன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவரை நாம் பிரதிபலிக்கணும். நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களை யாருமே விசாரிக்கலை, இன்றைக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து பிசாசானவன் உங்கள் காதில் வந்து போய் பேசிக்கிட்டே இருப்பான். நீ தனித்து விடப்பட்டிருக்கிறாய், நீ தோற்று தான் போகிறா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன முன்னேறவே முடியாது, நீ அழுதுகிட்டே இருக்கணும், பிள்ளைகள் உருப்பட மாட்டாங்க, உன்னுடைய குடும்பம் அப்படியே நிலை குலைந்து போயிடும், நீ உன் வாழ்க்கையில் என்ன சந்தோஷத்தை பார்க்க போகிறதே கிடையாது, ஏன்னா உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனை அவ்வளவு பெருசுன்னு சொல்லி சாத்தான் உங்களை பார்த்து சொல்வான். இன்றைக்கு இப்பேற்பட்ட எண்ணங்களை உங்களை விட்டு தூர வீசிருங்க.
சாத்தான் சொல்லுகிற எந்த விதமான பொய்களையும் நம்பாதீங்க. அவனை விட சத்தமாக இயேசு என்னுடைய சிநேகிதர்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய சிநேகிதராக இருக்கிறபடியினால், உங்களை விட்டு அவர் விலகாமல் இருக்கிறபடியினால், உங்களுக்கு சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுகிறபடியினால், பிசாசானவன் உங்களை விட்டு பயந்து அப்புறம் ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுடைய சிநேகிதராக இருக்கிறபடியினால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய 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 ஆட்களோட பிள்ளைங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா ஒரு தைரியம் கிடைக்கிது. அவங்க எதுனாலும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு வாழுறாங்க. ஆனால் பரலோக தேவன், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. நம்ம தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாமல் என் தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற தைரியம் நமக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கு கூட தேவன் தீர்க்க தரிசனமாக என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறவங்கள பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் பயப்படுறீங்க, உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க, வேணாம், நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. உங்களோடு இருக்கிற தேவன் மிக பெரியவர். அமேன். நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் கூட எப்பொழுதும் தைரியம் இருக்கணும், நீங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. காரணம், அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு விடாமல் இருக்கிறதுனால தைரியமாக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட உங்கள் நண்பனாக இருக்கிறபடினால நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை அவருக்குள்ள சந்தோஷமாக நீங்கள் கடந்து போங்க. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா எழுதப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். நீங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை அப்பா, நீங்கள் எங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். சகலத்தையும் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம்ப்பா. சகல உதவிகளையும் நீங்கள் எங்களுக்கு செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா. சர்வ வல்ல தேவன் எங்களுடைய சிநேகிதராக இருக்கிறீங்கப்பா. அமேன். எவ்வளவு பெரிய ஆனந்தம்ப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. கொடான கொடி நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, நோயில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இப்பொழுது ஒரு தைரியம் வரட்டும் ஏசப்பா. முழுவதுமாக பிள்ளையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா அந்த பிள்ளையுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக அப்பா உம்மை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க ஏசப்பா. அமேன். அந்த பிள்ளைகளின் இருதயத்தை நீங்கள் இப்பொழுதே மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூன்ய, மந்திர, செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.